ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இத்திமதுத் தௌலா கல்லறையை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இது அழகான யமுனை ஆற்றங்கரையில் சார்பாகுன்னு சொல்லப்படுற 4 பிரிக்கப்பட்ட கார்டனுக்கு நடுவில் தான் கட்டப்பட்டிருக்கு. இதுதான் இத்திமதுத் தௌலாவுடைய கல்லறை. இத்திமதுத் தௌலான்றவர் ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹானுடைய அப்பா. அது மட்டும் இல்லை, ஷாஜஹானுடைய மனைவி மும்தாஸ் மஹலுடைய தாத்தா. செம்ம பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. தாஜ்மஹாலுக்கு அடுத்தது பார்க்க வேண்டிய இடம்னா இதுதான் ஆக்ரால. அக்பர் காலத்தில் எல்லா கட்டடங்களையும் ரெட் சாண்ட்ஸ்டோனால பண்ணாங்க. அக்பரோட மகன் ஜஹாங்கீரோட காலத்தில் பாதி ரெட் சாண்ட்ஸ்டோனும் பாதி மார்பிளுமா இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டது இந்த கட்டடம். ஜஹாங்கீருக்கு அடுத்த ஜெனரேஷன் ஷாஜஹான் காலத்தில் எல்லாத்தையும் மார்பிளில் கட்டினாங்க. தாஜ்மஹால் தான் அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது ஜஹாங்கீருடைய மனைவி நூர்ஜஹான் தன்னுடைய தகப்பன் இத்திமதுத் தௌலாக்காகவும் தாய் அஸ்மத் பேகத்துக்காகவும் கட்டின கல்லறை. இதுதான் அவங்க 2 பேருடைய கல்லறை. இதே ஸ்டைலில் தான் தாஜ்மஹாலுக்குள்ள ஷாஜஹானுடைய கல்லறையும் ஒய்ஃப் மும்தாஸ் மஹல் கல்லறையும் வைக்கப்பட்டிருக்கு. இது ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்ட மார்பிளில் டோபாஸ், ஆனிக்ஸ், ஜாஸ்பர் என்ற செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிக்கப்பட்டு கட்டியிருக்காங்க. இதை 17ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இன்னும் எவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக நிலச்சி நிற்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆக்ரா வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.